ஒரு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இவங்க 2 பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க. நேற்று மத்தியானம் பக்கத்தில் எங்கேயோ இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள தான் போகிறோம். ஆர்மிக்காரங்களாம் இருக்கிறதுக்கு பாருங்க. அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து நிற்கிறோம். இது வந்து ஏர்போர்ட் இந்த சைடில் இருக்குது. இது ஃபுல்லாக இது வந்து ஆர்மிக்காரங்க வந்து கேம்ப்பு. அண்ணா வர டக்குன்னு நிற்கிறாரு. நம்ம ஒரு இந்த இடத்துல வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தா பொம்மை நினச்சேன். பொம்மைலாம் கிடையாதுங்க, ரியலாக தான் இருக்குது சுற்றி. இது மொத்தமே வாரில் யூஸ் பண்ணது புழுது. அந்த டைமில் வேறு மாதிரி இருக்குது. இது அந்த பேரிங் மாரி இருக்குங்களா, இதுங்களா அந்த வண்டி இதெல்லாம் கூட இருக்குது. மிலிட்ரி வண்டிலாம் இந்த இடத்த உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்தோம். உள்ள நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வார் டைமில் இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக நினைவாஞ்சலி மாரி உள்ள இது பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கேமராலாம் அலோடு கிடையாதான், அதனால் எடுக்கலை. இன்னும் தான் போகிறோம் நம்ம எல்லாம். 2 பேர் பார்த்தீங்கன்னா வரல. இப்படி இருக்குது பார்த்தீங்களா மிஷினு. ரியல்ப்பா இது. வார் டைமில் இப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். சன்ட்ராக்கு தான் மேலே கீழே ஏறத்து போகுது. கார்லேயே போயிட்டு அந்த இது சொல்கிற மாரி பாருங்க, தெரியுங்களா. அப்புறம் போனால் சின்ன டேங்கர். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேங்கர் ஒன்று இருக்குது. சின்ன டேங்கரில் இது பெரிய டேங்கர் தான். இரும்பு தான் இது ஃபுல்லாக. வாரில் யூஸ் பண்ணது தான், தெரியுதுங்களா. அந்த டைமில் ரெடி பண்ணி அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் பூரி. இங்கெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாகுதுப்பா. அநியாய விலை வைக்கிறானுங்க. 4 பூரி 300 ரூபா 2 பேருக்கு. ஒரு பிளேட்டு 150 ரூபாவா. 4 பூரி 150 ரூபான்றாங்க. அநியாய கோழியாக்குதுங்களா. வேறு வழி இல்லைங்களா, சாப்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. சாப்பாடு கேட்டால் கூட தான் தரானுங்க. இட்லி பனையாரம் இருக்காது, அந்த சைஸ் தான். 2 இட்லி, அதுக்கு 3 சட்னி 200 ரூபா. நேற்று நைட்டு வாங்கிட்டோம். என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. பேசுகிறாங்க என்னன்னு தெரில. சரி போக சொல்லிட்டா போகுது, நம்ம கிளம்பலாம். அக்கா நான் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு தெரில. லடாக்கில் நம்ம ஸ்னோவில் வண்டி ஓட்டலான்னு நினச்சினோம். வண்டி எடுத்துன்னு வந்தோம். பார்த்தா ஸ்னோவே அடுத்த மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுமா. அடுத்த மாதம் இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் தான் இப்போ நம்ம போய்ங்கிறோம் சுத்தா. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, லேலேருந்து ஸ்ரீநகர் போகிறோம். ஸ்ரீநகர் கார்கில் 2 இடத்துல இன்றைக்கி. கார்கில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஸ்ரீநகர் போய்டுவோம் இன்றைக்கி. எப்படியும் இன்றைக்கி ஸ்ரீநகர் பிளாக் தான். ரோட்டை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க. சுற்றி ஒரே ஒரு பில்லு கூட கிடையாது, ஃபுல்லாக மண்ணு தான். இந்த மலையே மண்ணு மாரி இருக்குப்பா ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், லடாக்கில் கூட ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருக்குது. என்ன கோவில்னு தெரியல. இது முருகர் கோவில் மாதிரி தான் இருக்குது. மலை இருந்தாலே முருகர் தானே. ஏதோ கோவில் இருக்குண்ணா பாருங்க. எனக்கு இப்போ 4500 கிலோமீட்டர் ஓட்டினோம். 4500 கிலோமீட்டரில் வண்டி இன்ஜின் எல்லாம் மாட்டியாச்சு. வேறு இன்னும் என்னென்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பேடு, பிரேக் இதில் தான் மாற்றணும். ஃபில்ட்ரு, இது 2 மட்டும் தான். நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணி எடுத்தோம்னால ஃபில்ட்ரு மாற்றலை, வெறும் ஆயில் மட்டும் தான் மாற்றுறது. 4700 கிலோமீட்டர் நம்ம வீட்டிலேருந்து வந்தீங்க. போகிறதுக்குள்ளே ஒரு 8,000 வந்துடும் நினைக்கிறேன். 8000 கிலோமீட்டர்.
அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டோ ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரே 450 ரூபா தான் இங்கே ரேட்டு கம்மி. பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க வர என்னத்துக்கு தெரில, ஏதோ வியூ பாயிண்டா பாய் நினச்சா நிற்கிறாங்க. நேற்று தெரிலண்ணா ஒரு சைக்கிளில் போகிறாங்கப்பா ஆளுங்க, கை காட்டுறாங்க, நாமளும் காட்டணும்ல, காட்டலனா தப்பாயிடும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் தான் போகிறோம். கார்கிலுக்கு மொத்தம் 210 கிலோமீட்டர் இருக்குது. 6 மணி நேரம் காட்டுது கார்கிலுக்கு மட்டுமே டைமு. போயிடலாம். இன்னும் ஒரு ஆள் பின்னாடி வரல, அவர் ரொம்ப ஸ்லோவாக வராரு அண்ணா வர. டர்னிங் வர நிறைய இருக்கா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். வந்தீங்கன்னா ரோட்டில் நாய் ஒன்று டக்குன்னு கிராஸ் ஆகுது. அங்கே பாருங்கப்பா, இது ரேடார்லாம் இருக்கு, மிலிட்ரி கேம்பாண்ட தெரிஞ்சுங்களா? அங்கே பாருங்க, இதுவே இருக்குங்க. எடுக்கூடாதே, நான் சும்மா ஒரு நாள் மெடிசன் எடுத்து வச்சுக்கிறேன். வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நவுக்குது மேலே, அந்த இது சொல்கிற மாரி இருக்குல்ல, அது போகிற டைமில் அங்கே வந்து வச்சுருக்காங்க பொழுது, அப்படியே விட்டுக்குறாங்க எடுக்காமல். நல்லா தான் இருக்கேண்ணா, ஒரே அது பார்த்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். இதோ கூட ஒன்று இருக்குதுப்பா, ஃபோட்டோ எடுத்து மூலமா ஃபோட்டோ இதெல்லாம் வந்தால் பார்த்தா ஃபோட்டோ கிட்ட எடுத்து பார்த்தா நம்ம வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நடாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு மொத்தம் ஆகிக்கிறா பொழுது. வண்டியை கவுந்துட்ருக்கு, ஈச்சர் வண்டி எப்படி வந்ததுன்னு தெரிலப்பா. மேலெல்லாம் வந்து கே வந்துருக்காது. ஆள் நேரத்து போயிட்டார் அங்கே வண்டி கிட்ட. பாவம் அவர், ஆளுக்கு எதாவது அவைலபிள் தானா என்னத்துக்குன்னு தெரில. நான் எதுவும் போய் பார்த்துன்னு வரணும், அதான் அண்ணன் போகிறாரு. அங்கே செக் போஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வண்டி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்மளை போக சொல்லிட்டாங்க. ஒன்றும் எங்கிட்ட இல்லை. கார்கிலுக்கு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் இருக்குது கார்கிலுக்கு. ரூட்லாம் இங்கே நல்லா தான் இருக்குங்களா, சூப்பராக. எங்கேயும் பள்ளங்கள்லாம் எதுவும் கிடையாது. பேக் வேறு முன்னே வச்சு ஓட்ட கூட முடியல. நெக்ஸ்ட்டாக வை விட்டுருந்தாங்க. இவ்வளோ நேரம் நல்லா இந்த ரோடு, இப்போ பார்த்தா ஆஃப் ரோடு ஆகிடுச்சு டக்குன்னு. எவ்வளோ தூரம் தெரில இந்த ஆஃப் ரோடு வர தூக்கி போட்டு வர போசல் வர சரியாக கிளம்புது, வர எது இல்லை. அந்த வண்டிக்கு முன்னே இப்போ நான் ஓவர்டேக் பண்ணோம். ஏன்னா ஏர் பண்ணிட்டு வந்து பார்த்ததில்ல, மலையிலேருந்து கீழே இறங்கணுமா, அதனால் பாருங்க நைட்டு ஃபுல்லாக வளைஞ்சி தான் அப்படி கீழே இறங்கணும் ஃபுல்லாக டோட்டலாகவே. ஆனால் ரிட்டன் ஏறம் பார்த்தா கஷ்டமாக இருக்க போகுது, ஓவர் நெட்டுது. ஆனால் கார்கில் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர், ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா 236 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம போகிற தூரம். கார்கில் போயிட்டு அந்த இடத்துல போய் ஃபோட்டோலாம் எடுத்து சுற்றி பார்த்துட்டு ஸ்ரீநகர் போகிற மாதிரி. எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போகிற மாதிரி. ஒன்றுமே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்புலாம். மெமரி வேறு ஃபுல்லு, எப்படி தான் எடிட் பண்ண போகிறோம் ஒன்றுமே எனக்கு புரியல கொஞ்சம் கூட. பார்க்கலாம் வாங்க. ரோட்டை பார்த்தா திரும்ப எப்படி இருக்குன்னு சும்மா காலியாக கிடக்கு. ஒரு இடம் காலியாக இருக்குது, ஒரு இடம் பார்த்தா டிராஃபிக் ஆகுது. கொஞ்சம் பள்ளமாலாம் இருக்குது நிறைய. சரியான ஏர் பேண்ட்டுப்பா இது. வளைஞ்சு ஓடுறதே ஒரு மாதிரியா இருக்குது.
சட்டுன்னு அப்படியே பாம்பு மாரி வளைஞ்சு வளையிறமா, அப்படியே கொஞ்சம் லைட்டாக கேராக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. லைட்டாக அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. எவ்வளோ வேர் பண்ணி பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாகி போயிடுச்சு. நான் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போகிறதுக்கு இது இல்லைங்களா, என்கிட்ட காசு இல்லை. இங்கே சிம்மு வேறு ஒர்க் ஆகலை, பெட்ரோல் வேறு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு போட்டுலான்னு வந்தோம். இங்கே 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 81 ரூபா போட்டிருக்கு. 1 லிட்டர் ஃபுல் டேங்க். அவர் என்ன சொல்கிறார், ஏடிஎம் கார்டு கொடுங்கன்றார். அப்புறம் ஏடிஎம் கார்டு நம்ம கையில் இருக்குது, அதை குத்தி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஒரு ஐயா. இன்னும் நம்ம ஆளுங்க இப்படி கிராஸ் ஆகலை, யாரும் இன்னும் கிராஸ் ஆனால் அப்படி நின்று இது பண்ணி வேண்டியதான். ஒன்றும் ஃபுல்ஃபில். ஓகே. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்கில் வார் மெமரியான்னு தான் இருக்கும். அந்த 1970 என்ன டைமில் வார் நடந்தது பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் இந்த ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம இது நிறைய பேர் உயிர் தியாகம் வேறு பண்ணியிருக்காங்களாம். அது பார்த்தீங்கன்னா உள்ள ஹெல்மெட்டில் அலோடு கிடையாதுன்றாங்க. தலைவர் எடுத்துன்னு வராரு சொல்ல செக் பண்ணுறாங்க. வார் மெமரியல் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு மட்டும் தான் போகணுமா, அந்தாண்ட சைடில் போகாதான். அங்கே பாருங்கள் ஃபைட்டர் பைலட்லாம் நிற்கிது. சரியாக தெரிதா இல்லைன்னு தெரியல வெளிச்சத்தில். நான் பொன்னுசாமி, இந்து மக்கள் கட்சி. இன்றைக்கி நான் நிற்கக்கூடிய இந்த இடம் கார்கில் பகுதி. 1999 பாகிஸ்தானுடைய துரோகத்தால், பாகிஸ்தானுடைய அநியாயத்தால் அன்னைக்கு மேஜர் ஜெனரல் பாகிஸ்தானுடைய அவர் பர்வேஸ் முஷரஃபினுடைய குள்ளநரித்தனத்தால் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி கார்கில் பகுதியும் திராஸ் செக்டரையும் நம்மளுடைய இந்த டைகர் ஹில்லையும் அவனுங்க தீவிரவாதித்தனத்தால் இதை பிடிச்சி நிற்க வைக்க பார்த்தாங்க. ஆனால் நம்மளுடைய காவல் தெய்வமான இராணுவ வீரர்கள் அதை தடுத்து அவருடைய அந்த குள்ளநரித்தனத்தை முறியடித்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து இந்த இடத்தை மீண்டும் பாரத நாட்டினுடைய ஒரு அங்கமாக மீட்டெடுத்த இடம்தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு வெற்றி விஜய் வார் மெமோரியல் இந்த இடத்தை வெற்றி சின்னமாக வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு நம்ம இந்த நமக்காக உயிர் தியாகம் செஞ்ச அந்த இராணுவ வீரர்களுக்காக ஒரு வீர வணக்கத்தை செலுத்துவோம் என்று சொல்கிறேன். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். சரியா இருந்துச்சா? ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற இந்த ஒரு போர் யுக்தியை அன்றைய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பேயி அவர்களால் பேர் வைக்கப்பட்டது. அந்த ஆப்ரேஷன் விஜய் அந்த போர் நடவடிக்கையால் தமிழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய வீரர்களெல்லாம் உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறார். அதில் என்னுடைய நினைவுக்கு வருவது மேஜர் சரவணன். அவர் திருச்சியை சேர்ந்தவர். அவருடைய அந்த நினைவும் இந்த இடத்துல நாம் போற்றுவோம். அவங்களுக்காக நம்ம வீர வணக்கத்தை செலுத்துவோம் என்று சொல்லி வணங்குகிறோம். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.